ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காயிஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் சாஸ் பாஸ்தா நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக செஞ்சிடலாங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சீக்கிரமாக பார்த்துடலாம். அதுக்கு நம்ம பாஸ்தாவை முதல்ல வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் சூடானதும் ஒரு 800 ml தண்ணீர் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. தண்ணீர் நல்லா கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 400 கிராம் பாஸ்தாவை ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாஸ்தா ஒரு 80% வெந்திருந்தா மட்டும் போதுங்க. 8லிருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பாஸ்தாவை எடுத்து கட் பண்ணி பார்க்கும் பொழுது உள்புறம் லைட்டாக வேகாத மாதிரி இருக்கணுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை தண்ணீர் வெடிச்சு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. அடுத்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் நல்லா உருகுனதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா உள்ள சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மைதா நல்லா பட்டர் கூட சேர்ந்து வேகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நான் இங்கே 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாலை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்படி சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கெட்டிப்படுங்க. மறுபடியும் கொஞ்சம் பாலை உள்ள சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1/2 லிட்டர் பாலையும் உள்ள சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கலக்கும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்குங்க. இங்கே சாஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கங்காட்டி நான் மறுபடியும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறேங்க. இதுவும் நான் இங்கே காட்டுறேன் இல்லைங்களா? ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஒயிட் சாஸை ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ சாஸை ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு ஒயிட் சாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 3 பல் பூண்டு சேர்த்துட்டு பூண்டு ஓரளவு வதங்கினதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக ஆக வேண்டாங்க. கண்ணாடி பதத்துக்கு ஆனதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 1/4 கப் கேரட், 1/4 கப் பச்சை பட்டாணி, 1/4 கப் கேப்சிகம் உள்ள சேர்த்துட்டு ஓரளவு வதக்கி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா முட்டைக்கோஸ், பீன்ஸ் அது மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம முதலையே வேக வச்சிருக்கக்கூடிய ஒரு 1/4 கப் கார்னையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்து 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஒரிகானோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்ததும் நம்ம வேக வைத்து எடுத்து வைத்திருக்கக்கூடிய பாஸ்தாவையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்துட்டீங்கன்னா பாஸ்தா காய்கறிகள் கூட நல்லா கலந்துடுச்சுங்க. இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு ஆரிகானோ ஒரு முக்கியமான ஹெர்ப்ங்க. ஸோ அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒயிட் சாஸையும் நாம உள்ள சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்க போறேங்க. இப்போ ஒயிட் சாஸையும் பாஸ்தாவையும் ஒரு நிமிஷம் வரைக்கும் மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்துட்டீங்கன்னா பாஸ்தா இந்த ஸ்டேஜில் நல்லா முழுசாக வெந்துடுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாஸ்தா நல்லா சாஸ் கூட மிக்ஸ் ஆகி நல்லா க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா கிடைச்சிடுச்சுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம பாஸ்தாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி சர்வ் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.